கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலே தேவனுடைய திட்டத்தை அடைய தடை செய்கிற காரியங்களை எப்படி நீக்கிறதுன்னு பார்க்க போறோம். தேவன் நமக்கு ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறார். இந்த வருஷத்துக்கு ஆண்டு நமக்கு கொடுத்திருக்கிற அந்த வார்த்தை தான் திட்டம். சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன். தேவனுடைய திட்டத்தை அது பெருக்கம், பலன். நீங்க பெருகுவீங்க, நீங்க பலத்தோடு இருப்பீங்க. இது தேவனுடைய திட்டம். இப்ப தேவ திட்டத்தை அடைய உதவுகிறவர்கள், டெஸ்டினி ஹெல்பர்ஸ் குறித்து நம்ம பார்த்தோம். அடுத்தது டெஸ்டினி டெஸ்ட்ராயர்ஸ். அதுக்கு தடையா வர்றவங்க, தேவ திட்டம் நிறைவேறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பிசாசு செயல்பட பார்க்கிறான். அதுக்கு அவன் மனிதர்களை பயன்படுத்தினான். அந்த மனிதர்களை எப்படி கையாளணும் போன செய்தியில நாம் பார்த்தோம். அதாவது நாம் புறம் கூறுகிறவர்களாக, அப்படிப்பட்டவங்க அதை தள்ளியிருக்கணும். முறுமுறுக்கிறவங்க, புறம் கூறுகிறவர்களை தள்ளியிருக்கணும். அவ்வளோ நம்ம இணைந்து கொள்ளக்கூடாது. அவ்வளோ சுய பரிதாபம். யோசேப்பின் வாழ்க்கையில பார்க்கிறோம். எவ்வளவோ காயங்கள் தான், எல்லாத்தையும் மன்னிச்சு மறந்துட்டார். நம்மளும் மன்னிச்சு மறந்துடணும். நமக்கு செஞ்சாங்க அதெல்லாம் நம்ம நினைச்சிட்டு இருக்கக்கூடாது. சுய பரிதாபத்தில் இருக்கிறவங்களோட நம்ம இணைஞ்சு கிடக்கூடாது. அடுத்ததாக நாம் பார்த்தோம், ஒரு வைராக்கியத்தோட தேவனுக்காக நம்ம நிற்கணும். பல ஜாதி மக்கள் தான் இந்த பொன் கன்று குட்டி செய்கிறதற்கு ஒரு காரணமாக இருந்தார்கள். அப்ப கர்த்தரை முதன்மை ஸ்தானத்துல வைக்கிறது ஒரு வைராக்கியம் இருக்கணும். அந்த இடத்தை வேற எந்த காரியத்துக்கும் நான் கொடுத்துட கூடாது. இப்ப இது வெளியில இருந்து வர தடைகள். ஆனா பிசாசு சில நேரத்துல நமக்கு உள்ளாரையே சில தடைகளை போடப்பான். அது எப்படி போடுவான்னா எண்ணங்கள் மூலமாக. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்துல பார்க்கும் பொழுது அங்கே 1ஆம் வசனம் முதல் 7ஆம் வசனம் வரைக்கும் குறித்துக் கொள்ளுங்கள். தேவனாய் கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு மிருகங்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரம் உள்ளதாயிருந்தது. அது ஸ்திரியை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியை புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது. ஸ்திரீ சர்ப்பத்தை பார்த்து, நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்களின் கனிகளை புசிக்கலாம், ஆனால் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன், நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றார். அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரியை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை. நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்று நீங்கள் நன்மை தீமை அறிந்தும் தேவர்களைப் போல இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. அப்பொழுது ஸ்திரியானவள், அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமுமாய் இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தால், அவனும் புசித்தான். அப்பொழுது அவர்கள் இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது. அவர்கள் தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து அத்தி இலைகளை தைத்து தங்களுக்கு அரைக்கச்சைகளை உண்டு பண்ணினார்கள். இந்த வசனங்களில எப்படி ஆதாம் ஏவாள தேவன் படைச்சு எல்லா அதிகாரத்தையும் கொடுத்திருந்தார். தேவ திட்டம் என்னன்னா, அவங்க ஆளுகை செய்யணும், அவங்க பெருகணும். அப்ப பிசாசு சர்ப்பத்தின் மூலமாக அவங்களோட பேசி அவர்களுக்கு சில எண்ணங்களை கொடுத்து அந்த எண்ணங்களை அவங்க நம்புறதுனால அவங்க கீழ்ப்படியாம போறாங்க. தேவ மகிமையை இழந்து போனாங்க, விழுந்து போனாங்க. தேவ திட்டம் அங்கே அவர்கள் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டிய காரியத்தை
இழந்து போனாங்க. அதான் இப்ப நம்ம வாசிச்சோம். இப்ப இதே மாதிரி ஒரு சம்பவம், ஒரு சூழ்நிலை தான் புதிய ஏற்பாட்டுல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் வருது. லூக்கா 4ஆம் அதிகாரத்துல பார்க்கும்போது 1ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். இயேசு பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவராய் யோர்தானை விட்டு திரும்பி ஆவியானவராலே வனாந்திரத்துக்கு கொண்டு போகப்பட்டு 2ஆம் வசனம் 40 நாள் பிசாசினால் சோதிக்கப்பட்டார். அந்த நாட்களில் அவர் ஒன்றும் புசியாதிருந்தார். அந்த நாட்கள் முடிந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. இந்த இடத்துலயும் பாத்தீங்கன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இது மாதிரி எப்படி ஏவாளுக்கு ஒரு சோதனை வந்துச்சு. புசிப்புக்கு நல்லது, கண்களுக்கு இன்பம், புத்தியை தெளிவிக்கிறதா இருந்துச்சு. அது மாதிரி பிசாசு இந்த இடத்துல 3 விதமான சோதனையை போடுவார். முதலாவது, ஆண்டவர் பசியா இருக்கும்போது கல் அப்பமா மாத்துங்க, நீ தேவனுடைய குமாரனே ஆனா அப்படி செய்யுங்கன்னு சொல்றான். அப்ப அது புசிப்புக்கு ஒரு காரியத்தை. அப்ப ஆண்டவர் வார்த்தையை கொண்டு அவனை ஜெயிக்கிறார். 2வது, அந்த இடத்துல லூக்கா 4ஆம் அதிகாரத்துல எல்லா ராஜ்யங்களையும் காட்டுறான். 5ஆம் வசனத்துல இருந்து 8ஆம் வசனத்தை பார்க்கும்போது பணிஞ்சிட்டா அதெல்லாம் தருவேன். எல்லா ராஜ்யங்களும் காட்டும்போது அது எப்படி இருக்கு? பார்வைக்கு இன்பம். ராஜ்யங்கள் எல்லாம் சொல்லி எல்லாத்தையுமே உங்களுக்கு ஈஸியா கொடுத்துடுறேன், சிலுவையெல்லாம் வேணாம், பணிஞ்சிட்டா போகும்னு சொல்றேன். ஆண்டவர் வார்த்தையை கொண்டு ஜெயிக்கிறார். 3வது 9 முதல் 13ஆம் வசனத்தை வரைக்கும் வாசிக்கும் போது 12 வரைக்கும் வாசிக்கும் போது அங்க தேவனுடைய ஆலயத்தின் எருசலேம் ஆலயத்தின் உப்பரிகையில கொண்டு போய் நிறுத்தி, இங்கிருந்து நீங்க குதிச்சீங்கன்னா தூதர் ரூமை ஏற்றி கொண்டு போவாரு. அப்ப நீங்க கீழே விழுந்துட மாட்டீங்க. அப்படியே ஒரு சாஃப்ட் லேண்டிங், ஸ்லோ மோஷன்ல இறங்குற மாதிரி இறங்குவீங்க. கீழே எருசலேம் ஆலயத்துல ஆராதிக்க வர்றவங்க எல்லாம் யூதர் என்ன சொல்லுவாங்க, இவர் தான் மேசியா, வானத்திலிருந்து இறங்கி வந்தாருன்னு சொல்லிட்டு ஒரு பெருமை. யோவான் இதை பத்தி எழுதுறாருல, 1 யோவான் 2:17 மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. அப்ப அங்கேயும் வார்த்தையை கொண்டு சாத்தானை ஜெயிக்கிறார். 13ஆம் வசனம் சொல்லு, பிசாசானவன் சோதனை எல்லாம் முடித்த பின்பு சில காலம் அவரை விட்டு விலகி போனான். அப்ப அந்த தேவ திட்டத்தை ஸ்பாயில் பண்ணணும், கெடுக்கணும், டிஸ்ட்ராய் பண்ணணும். இயேசு எதற்காக வந்தாரோ அந்த திட்டம் நிறைவேறக்கூடாதுன்னு அவன் மும்முரமா செயல்பட்டான். ஆனா அவனுடைய வேலை பலிக்கவில்லை. ஆண்டவர் சோதனை ஜெயிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் தேவ திட்டத்தை நிறைவேற்ற முன் செல்கிறார். தேவ திட்டம் அவரை கொண்டு நிறைவேறினது. இப்ப இந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கையில பிசாசு தேவ திட்டம் நிறைவேறக்கூடாதுன்றதுக்கு எண்ணங்களை கொண்டு போகும். நெகட்டிவ் தாட்ஸ், எதிர்மறையான எண்ணங்கள். என்ன மாதிரி எண்ணங்கள்னா, பயத்தை குறித்து. பயம் அப்படின்றது ஒரு நெகட்டிவ் தாட். தேவன் அதை கொடுக்கிறது இல்லை. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கூடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தி உள்ளாது. பயம்ன்ற எண்ணத்தை கொடுத்து எதை பத்தி யோசிச்சாலும் பயம், எதிர்காலத்தை பத்தி யோசிச்சாலும் பயம், சூழ்நிலையை குறித்த பயம். இந்த பயத்தை கொண்டு ஒருத்தவங்களை முடக்கி தேவ திட்டத்தை ஸ்டாப் பண்ண பார்ப்பான். பேதுரு கடல்ல நடக்கிறார், பயந்தப்ப அமிழ்ந்துட்டார் பாரு. அது தேவ சித்தம் இல்லை, அவர் நடக்கணும்ன்றது தேவ சித்தம். சிலருக்கு கசப்பு, அதாவது மற்றவங்களை மன்னிக்கிறது முடியாத ஒரு நிலை. இந்த கசப்பான எண்ணங்கள், இப்படி பண்ணிட்டாங்க. அங்கதான் யோசேப்பு கூட பார்த்தோம். யோசேப்பு என்ன செஞ்சார், தன் சகோதரர்கள் போத்திபாருடைய மனைவியோ எல்லாம் செஞ்சதையும் மன்னிச்சிட்டார். அப்ப கசப்புன்ற ஒரு எதிர்மறை எண்ணம், நெகட்டிவ் தாட், அதை நம்ம விடக்கூடாது. இன்னும் சுயநலம், பெருமை, இதெல்லாம் நெகட்டிவ் தாட்ஸ். அதான் தாழ்மையை குறித்து நம்ம பார்த்து கொண்டே வரோம்.
அப்ப எந்த விதமான ஒரு எதிர்மறையான எண்ணம், கவலை, அது ஒரு எதிர்மறை எண்ணம். இதுதான் நம்ம ஜெயிக்கணும். அப்ப பிசாசு இதை கொண்டு வந்து போடுவான். ஏவாளுக்கு பேசின மாதிரி தான் சாத்தான் இயேசு கிறிஸ்துவிட்ட பேசுறான். நம்மகிட்டயும் அது மாதிரிதான் பேசுவான். எண்ணங்களை போடுவான். நேரடியா வந்து நிக்க மாட்டான். ஒரு சூழ்நிலை மூலமா எண்ணங்களை போடுவான். சில மனிதர்கள் மூலமா நமக்கு சில தாட்ஸை போடுவான். சோர்வு அப்படின்ற எண்ணத்தை போடுவான். கஷ்டத்தை காமிச்சு சோர்ந்து போற மாதிரி அனுமதிக்க. அப்ப இதை நம்ம ஜெயிக்கணும். அதுக்கு முதலாவது காரியம், இயேசு எப்படி ஜெயிச்சார்? ஏவாள் வந்து தோற்று போனார், ஆதாமும் தோற்று போனார். ஆனா இயேசு மனுஷகுமாரனாய் வந்து எப்படி ஜெயித்தார்? முதலாவது காரியம், இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியினாலே நடத்தப்பட்டார். இன்னைக்கு இந்த மாதிரி எண்ணங்களை, நெகட்டிவ் தாட்ஸை நம்ம ஜெயிக்கணும்னா ஆவியானவரால் நாம் நடத்தப்பட வேண்டும். Be guided by the Holy Spirit. ரோமர் 8:16. எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் எனப்படுகிறார்கள். You have to be guided by the Holy Spirit. வர எண்ணங்கள் எல்லாம் நம்ம அப்படியே ஏத்துக்க கூடாது. பயம் அப்படியே ஏத்துக்க கூடாது. ஆவியானவரால் நம்ம நடத்தப்படும். ஏவாள் ஆவியானவரால், தேவனால் நடத்தப்படுறதுக்கு, ஆண்டவரே நீங்க இந்த நேரத்துல இப்படி மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கு, நான் என்ன செய்யறது, நான் என்ன சொல்றது, இவன் இப்படி சொல்றான், அந்த சர்ப்பம் இப்படி சொல்லுது அப்படின்னு தேவனிடத்துல அவர் கேட்டிருந்தானா, ஏன்னா தேவனோட அவங்களுக்கு நல்ல ஒரு ஐக்கியம் இருந்துச்சு, நிச்சயமா தேவன் நடத்தியிருப்பார். சம்பவமே வித்தியாசமா போயிருக்கும் பாருங்க. ஆனா இயேசு கிறிஸ்து ஆவியானவரால் நடத்தப்பட்டார். லூக்கா 4:1 அதான் நம்ம பார்த்தோம் இல்லையா? அவர் ஆவியானவர் நிறைந்தவராய், இயேசு பரிசுத்தாவினால் நிறைந்தவராய் யோர்தானை விட்டு திரும்பி ஆவியானவராலே வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டு, ஆவியானவர் தான் இயேசுவை நடத்தினார். ஆவியானவர் நம்மை நடத்தணும்னா ஆவியினால் நம்ம நிரம்பி இருக்கணும். பரிசுத்த ஆவியினால நம்ம நிரம்பணும். ஒவ்வொரு நாளும் நாம் ஆவியினால் நிரப்பப்படுறதுக்கு நேரம் கொடுக்கணும். ஆவியினால் நிரம்பி ஆராதிக்கணும். ஆவியினாலே ஆராதிக்கணும். ஆவியில் நிரம்பி செபிக்கணும். அந்த வார்த்தையை தியானிக்கும் போதும் நம்ம ஆவியில நிரப்பப்பட முடியும். நல்ல ஆராதனை பாடல்ல கேட்டு ஆராதிக்கும் போது ஆவியில நிரப்பப்பட முடியும். ஆவியினால் நிரம்பும் போது ஆவியினால் நம்ம நடத்தப்படும். இந்த மாதிரி ஒரு தாட்ஸ் வரும்போது அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளாம அந்த நேரத்துல, ஆண்டவரே நான் என்ன செய்ய, ஆண்டவரே நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு நீங்க கேட்டு பாருங்க. அந்த நேரத்துல உங்களுக்கு ஒரு தெளிவை ஆவியானவர் கொடுப்பார். அதுக்காக தான் அவர் வந்திருக்கார். யோவான் 16:13 சொல்லுது, சகல சத்தியத்துக்கும் நம்மளை நடத்த, இன்னும் நம் காரியங்களை நினைப்பூட்ட, இயேசு சொன்ன காரியங்கள், தேவனுடைய காரியங்களை நினைப்பூட்ட, நம்ம ஒப்பு கொடுத்த காரியங்களை நினைப்பூட்ட, அதுக்காக ஆவியான வந்திருக்கிறார், நம்ம எச்சரிக்க. அப்ப ஆவியானவர் செயல்படுறதுக்கு நம்ம இடம் கொடுக்க வேண்டும். கொடுத்தால் நாம் எதிர்மறை எண்ணங்களை மேற்கொள்ள முடியும். ஆவியானவருக்கு இயேசு இடம் கொடுத்ததுனால இயேசு சத்துருவை ஜெயித்தார். அவனும் செய்ய முடியல. இரண்டாவது பார்க்கிறோம், நாம் இங்கே இந்த எதிர்மறை எண்ணங்களோடு நாம் பேசிக்கொண்டே இருக்கக்கூடாது. அதாவது அப்படின்னா அந்த எண்ணங்களை நாம் யோசித்து கொண்டே இருக்கக்கூடாது. மைண்டை திசை திருப்ப வேண்டும். உதாரணமா ஏவாள் சர்ப்பத்தோட நல்ல டிஸ்கஷன்ல போயிட்டே இருந்தா பாருங்க, டயலாக். அவன் பேசுனா ஃபர்ஸ்ட், இந்த அம்மா பேசுறாங்க, திரும்ப அவன் பேசுனா இவங்க பேசுறாங்க, நல்ல ஒரு சம்பாஷணை ஓடிட்டு இருக்கு.
கடைசியில மாட்டிக்கிட்டாங்க. நம்ம யார் கூட பேசணும், யார் கூட பேச்ச குறைக்கணும், யார் கூட பேசவே கூடாது. இத குறித்து ஒரு தெளிவு வேணும். இயேசு பார்த்தீங்கன்னா, பிசாசு பேசுறான். இயேசு ஒரே ரெஸ்பான்ஸ் தான் குடுக்குறாரு. லைன கட் பண்ணிடுறாரு. அந்த பதில் வந்த உடனே சாத்தான் அங்கருந்து போயிறான். அடுத்த சோதனை அடுத்த இடத்துல வரும். அங்கேயும் ஒரே பதில் அடிக்கிறாரு. அதோட கட். அடுத்த தடவை வேற இடத்துல கூட்டு போறான், எருசலேம் ஆலயத்துக்கு. அங்கேயும் ஒரே பதில். லைன் கட். முடிஞ்சு போச்சு. அப்படிதான் நம்ம இருக்கணும். இப்ப நமக்கு யாராவது தெரியாதவங்க வீட்டுக்கு முன்னாடி காலிங் பெல் அடிக்கிறாங்க, இல்ல கதவு தட்டுறாங்க, திறக்கிறோம், பார்க்குறோம்னு வச்சுங்களேன். அவங்க சொல்றாங்க, இவங்க இருக்காங்களான்னு கேட்குறாங்க. அப்ப வேற யார் பேரையும் சொல்றாங்க. இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்வோம்? கதவு மூடிடும். ஃபோன்ல அது மாதிரி நம்ம ஒரு கால் வருது, வேற யாரோ பேர் சொல்றாங்க. இப்ப நம்ம என்ன சொல்லுவோம்? இல்லைங்க, ராங் நம்பர், கால் கட். அவ்வளவுதான். அதுக்கு மேல பேசுறதுக்கு அங்க உண்மை கிடையாது. சிலர்லாம் என்ன பண்றதுன்னா, சாத்தான் அந்த மாதிரி நெகட்டிவ் எண்ணங்களை கொடுக்கும்போது அதை அப்படியே யோசிச்சு அதை வளர்த்து அதை அப்படியே பெருசாக்கி அப்படிதான் தேவ திட்டத்தை அடைய முடியாதபடிக்கு அவன் ஒரு தடையை உண்டு பண்ணிடுவான். அந்த பயம் இருக்குதா, உடனே அதை ஆண்டவருடைய பிரசன்னத்தை கொண்டு நம்ம என்ன செய்யணும்? மைண்டை டைவர்ட் பண்ணுவோம். அதுல இருந்து மைண்டை டைவர்ட் பண்ணுங்க. பாட்டு பாடி வர்ஷிப் பண்ணுங்க, ஜோம் பண்ணுங்க, பைபிள் எடுத்து வாசிங்க, வேற பிரயோஜனமான காரியங்களை செய்யுங்க, நன்மையான விஷயங்கள் நம்மளுடைய கவனத்தை திருப்புங்க. ஸோ அது ரொம்ப முக்கியம். திரும்ப திரும்ப கிழிஞ்சு போன ரெக்கார்டு மாதிரி அதையே யோசிச்சுட்டு இருக்க நம்ம இடம் கொடுக்கக்கூடாது. உங்களால் முடியும். நீங்க முடிவு பண்ணீங்கன்னா உங்க மைண்டை நீங்க திசை திருப்ப முடியும். இயேசு அதை செய்தார், ஜெயித்தார். ரைட். அதனால இதுல ஒரு உறுதியா இருக்கும். திரும்ப 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 நெகட்டிவ் எண்ணங்களே யோசிக்க மாட்டேன். அதனால்தான் நம்ம தேவையில்லாத இந்த மாதிரி பேச்சுக்கள் இருக்கிற இடத்துல இருக்கக்கூடாது. தேவையில்லாத எண்ணங்களுக்கு நம்ம இடம் கொடுக்கக்கூடாது. அங்கிருந்து புறப்பட்டுறணும். அந்த எண்ணங்கள்ல இருந்து நம்ம உங்களுக்கு எவ்வளவு நன்மையான காரியங்கள் ஆண்டவர் செஞ்சது நினைங்க, நன்றி சொல்லுங்க. பயம் போயிடும், கவலை போயிடும். கர்த்தர் தீமையை நன்மையாக்குனதெல்லாம் யோசிச்சு பாருங்க. அப்ப தீமை செய்யறவங்களையும் மன்னிங்க. ஆண்டவர் அன்பாகவே இருக்கிறார். உங்களை எவ்வளவு மன்னிச்சிருக்கிறாரு. மற்றவங்களை மன்னிங்க, கசப்பு போயிடும். அதனால இந்த மாதிரி காரியங்களை நாம் செய்ய வேண்டும். நம்முடைய கவனத்தை திசை திருப்ப வேண்டும். நல்ல காரியங்களுக்கு திசை திருப்போம். இது 2வது குறிப்பு. முதலாவது குறிப்பு நாம் பார்த்த காரியம் ஆவியானவரால் நடத்தப்படும். 2வது நன்மையான காரியங்கள் எடுத்து கவனத்தை திருப்ப வேண்டும். 3வது நாம் பார்க்கிற விஷயம், இயேசு கிறிஸ்து வசனத்தை கொண்டு சாத்தானை செய்தார். எல்லா இடத்துலையும் சொல்றாரு பாருங்க. உதாரணமாக 4ஆம் வசனம், லூக்கா 4:4. அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார். அடுத்தது என்ன சொல்றாரு? 8ஆம் வசனத்துல, எனக்கு பின்னாக போ சாத்தானே, உன் தேவனாய் கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே. அப்படிதான் எழுதியிருக்கிறதே வசனத்தை சொல்லி ஜெயிக்கிறார். அப்ப 3வது காரியம், நம்முடைய இருதயம் வார்த்தையினால் நிரம்ப வேண்டும், வசனத்தினால். அப்ப அதுக்காக தான் நேரத்தை எடுத்து நம்ம என்ன செய்யணும்? வசனத்தை தியானிக்கணும், வசனத்தை வாசிக்கணும். நெகட்டிவ் தாட்ஸ் வருதா, உடனே போட்டு மெசேஜ் கேளு. ஆண்டவர் வார்த்தைகள் அப்படியே இந்த சீரீஸ் எல்லாம் இருப்பாருங்க, தொடர் செய்திகளா அநேக காரியங்கள் பார்க்கணும். கர்த்தருடைய வார்த்தைகளை நீங்க கேட்டு வார்த்தைகளால நிரப்புனீங்கன்னா பிசாசுக்காக இடம் இருக்கவே முடியாது. பிசாசு ஓடி போயிடுவான்.
அவனுடைய கிரியைகள் அங்கே செயல்பட முடியாது. வெளிப்படுத்தின விசேஷம் 12:11 இயேசுவின் ரத்தத்தினால், ஆட்டுக்குட்டியானவரின் ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார். அப்ப வார்த்தையினால் நம்ம இருதயத்தை நிரப்பிட்டோம்னா நம்ம வாயில வார்த்தை தான், வசனம் வரும். உடனே சொல்லுவோம், தேவன் எனக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் நம்ம அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். இன்டர்வியூ பத்தி பயம் இருக்கா? பரீட்சை பத்தி பயமா இருக்கா? பலப்படுத்துற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு சொல்லிட்டு படிங்க, சொல்லிட்டு ஃபேஸ் பண்ணுங்க, ப்ரிப்பேர் பண்ணுங்க. கர்த்தர் வெற்றியை தரும். வார்த்தைக்கு வல்லமை இருக்கு. தேவனுடைய வசனத்துக்கு வல்லமை இருக்கிறது. வார்த்தையை கொண்டுதான் எல்லாத்தையுமே சிருஷ்டிக்கிறார். அதான் இந்த 3 விஷயம் நம்ம நினைவு வச்சு வசனம் சொல்லு. சாத்தான் ஆண்டவர் விட்டு சில காலம் விலகி போயிட்டான், ஓடி போயிட்டான். இன்னொரு இடத்துல பார்க்கணும், தூதர்கள் வந்து பணிவிடை செய்தார்கள் அப்படின்னு சொல்லி. அப்ப டெஸ்டினி ஹெல்பர்ஸ் அதான். விலக வேண்டியவர்கள் விலகும் போது உதவி செய்ய வேண்டியவர்களை கர்த்தர் அனுப்புகிறார். சரியான தொடர்புகளை கர்த்தர் கொடுக்கிறார். நம்மை தூக்கி எடுக்கிறார், நம்மை பலப்படுத்துகிறார், அவர் வார்த்தையை நிறைவேற்றார். ஆகினா அந்த காரியங்களை நினைவில் வைப்போம், சிந்தைகளை காத்துக் கொள்வோம். கிறிஸ்தியசுக்குள்ளாக எண்ணங்களை நாம் சிறைப்படுத்துவோம். இந்த வருஷத்துல 2026 ஒரு முடிவு எடுங்க. எண்ணங்களை நான் அப்படியே விட்டுற மாட்டேன். தாவீது நல்ல ஒரு ராஜா தான், கர்த்தர் வெற்றியெல்லாம் கொடுத்துருந்தார். ஆனா அவர் யுத்தத்துக்கு போய் ஜெயிக்க வேண்டிய நேரத்துல அரண்மனையில உலாவி கொண்டிருந்தப்பதான் எண்ணங்களை உலாவி விட்டார். அவரும் உலாவினார், எண்ணங்களை உலாவிச்சு பத்சேபாள் ஸ்நானம் பண்ணுறது கண்டார், விழுந்து போனார். பெரிய பிரச்சனையாச்சு. அதுக்கு மீண்டு வர்றதுக்குள்ள பெரிய சூழ்நிலை வைப்பார். அப்ப எண்ணங்களை அலைய விடக்கூடாது. எண்ணங்கள் நம்ம இழுத்து போகக்கூடாது. நாம் பரிசுத்தாவின் துணையை கொண்டாடு வண்டி மாட அப்படி இழுத்து கரெக்டா குதிரைய கயிறு போட்டு இழுத்து கொண்டு போதாப்பாரு. அது மாதிரி அடிவாளம் போட்டு நம்ம நடத்தும் போது கர்த்தர் தேவ திட்டத்தை அடைய கிருபை தருவார். உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். நேசிக்கிற அன்பின் பிதாவே, வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய வார்த்தைகள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆண்டவரே எண்ணங்களை கிறிஸ்துவ கூட சிறைப்படுத்தி ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவரால ஒவ்வொரு எண்ணங்களையும் வழி நடத்த, ஒவ்வொரு காரியத்திலையும் ஆவியானவர் நடத்துகிறதற்கு இடம் கொடுக்க ஆண்டவரே கவனத்தை எதிர்மறையான காரியங்கள்ல இருந்து நன்மையான விஷயங்களுக்கு திசை திருப்ப வசனத்தினால் இருதயத்தை நிரப்பி வசனத்தை அறிக்கை செய்து வெற்றி பெற பிள்ளைகளுக்கு வைத்தார். உடைய திட்டம் உடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் நிறைவேற இயேசுவின் நாமத்தில் ஆமென். நிச்சயமா கர்த்தர் உங்களுக்கு அந்த கிருபையை தந்திருக்கிறார், விசுவாசிக்கிறார். நன்றி சொல்லுங்க. இந்த காரியங்களை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில செயல்படுங்க. கிருபைகள் பெருகுவதாக. God bless you.